Hello friends, welcome to IBM Tech Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் பிளாக் செயின். இந்த வீடியோ நம்ம பிளாக் செயின் என்ன, கீ எலமெண்ட்ஸ் ஆஃப் பிளாக் செயின் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வெயிட் பண்ணால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். What is blockchain? Blockchain is a shared, immutable ledger that facilitates the process of recording transaction and tracking assets in a business network. Blockchain அப்படிங்கிற ஒரு ஷேர்டு நெட்வொர்க்கு. இதில் நடக்கிற டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே இம்யூட்டபிள் லெஜரில் ரெக்கார்டாக ஸ்டோர் பண்ணும். அந்த ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் ஷேர்டு நெட்வொர்க்கில் பப்ளிக்காக இருக்கும், யார் வேணால் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கும் விசிபிளாக இருக்கும். அந்த ரெக்கார்டை ப்ராசஸ் மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர மாடிஃபிகேஷன் பண்ணவே முடியாது. அடுத்தா நம்ம கீ எலமெண்ட்ஸ் ஆஃப் பிளாக் செயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் 3 எலமெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டட் லெஜர் டெக்னாலஜி, அடுத்து இம்யூட்டபிள் ரெக்கார்ட்ஸ், மூணாவது வந்துட்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ். டிஸ்ட்ரிபியூட்டட் லெஜர் டெக்னாலஜி காமனாக பிளாக் செயின் மல்டிபிள் நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கும். ஒரு டிரான்சாக்ஷன் என்ட்ரி ஆச்சுன்னா ஒரு நெட்வொர்க்கில் மட்டும் இல்லாமல் எல்லா நெட்வொர்க்லேயும் என்ட்ரி ஆகும். அந்த நெட்வொர்க்கில் இருக்க எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கும் அந்த ரெக்கார்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் இருக்கும். ப்ராசஸ் மட்டும் பண்ண முடியுமே தவிர மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஒரு டிரான்சாக்ஷனில் ஒரே ஒரு என்ட்ரி மட்டும்தான் விழுவும். அந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் நம்ம வந்துட்டு மாடிஃபை பண்ண முடியாது. ஒன்ஸ் விழுந்துருச்சு அப்படின்னா விழுந்தது தான், ஒரே ஒரு என்ட்ரி மட்டும்தான் விழுவும். இம்யூட்டபிள் ரெக்கார்ட், நோ பார்ட்டிசிபெண்ட் கேன் சேஞ்ச் த டிரான்சாக்ஷன் ஆஃப்டர் இட்ஸ் பீன் ரெக்கார்டட் டு த ஷேர்டு லெஜர். இஃப் அ டிரான்சாக்ஷன் ரெக்கார்டட் இன்க்ளூடட் an error, a new transaction must be added to the reverse the error and both transactions are then visible. இம்யூட்டபிள் ரெக்கார்ட் அப்படின்னா என்னென்னா, நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்க எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கும் ஆக்சஸ் இருக்கும் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக. பட் அது வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் கிடையாது உங்களுக்கு. ஒரு டைம் ஷேர்டு லெஜரில் என்ட்ரி விழுந்துருச்சு அப்படின்னா அந்த லெஜர் நம்ம வந்து வியூ பண்ண முடியுமே தவிர, வியூ பண்ணி ப்ராசஸ் பண்ண முடியுமே தவிர அதை வந்துட்டு நம்ம மாடிஃபை பண்ண முடியாது. ஒன்ஸ் அந்த ரெக்கார்டு வந்து ஷேர்டு லெஜரில் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் அதை மாடிஃபை பண்ணுறதுக்கான ஆக்சஸ் இருக்காது உங்களுக்கு. இந்த டிரான்சாக்ஷன் வந்துட்டு எரரோட வந்து என்ட்ரி விழுந்துச்சுன்னா கூட அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு இன்னொரு டிரான்சாக்ஷன் நடக்கும். பட் அந்த எரரோட இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷனும் அந்த லெஜரில் இருக்கும், சக்ஸஸ் ஆன டிரான்சாக்ஷனும் அந்த லெஜரில் இருக்கும். மூணாவது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். டு ஸ்பீட் டிரான்சாக்ஷன் செட் ஆஃப் ரூல்ஸ் கால்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் is stored to the blockchain and executed automatically. The smart contract can define the condition for corporate bond transfers. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டிரான்சாக்ஷனை வந்துட்டு ஸ்பீடாக பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம செட் ஆஃப் ரூல்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் க்ரியேட் பண்ணுவோம். அதை வந்து பிளாக் செயினில் ஸ்டோர் பண்ணுவோம். எப்போ நம்ம பிளாக் செயினில் ஸ்டோர் பண்ணுறோமோ அது ஆட்டோமேட்டிக்கலாக வந்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் ஆகிக்கும். இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் டிஃபைன் பண்ணுறதுனா கண்டிஷன் ஃபார் கார்ப்பரேட் பாண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். இப்போ நான் பிளாக் செயின் என்னென்னு பார்த்தோம். உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நான் நம்புகிறேன். ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம வந்துட்டு ப்ரோக்ராமிங் எப்படி நம்ம வந்துட்டு பிளாக் செயினை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்க பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.